ஹலோ கைஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னா ஒரு பெட்டி கட்டிட்டு போவாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுடைய நேமும் அதுக்கு கீழே வந்து எங்கேருந்து எங்கே போகிறோங்கிற ஒரு டீட்டெயில் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து போகிறனால எல்லாருமே வந்து டிவிஎம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நானுமே எங்கள் வாப்பா போகும்போது டிவிஎம் அப்படி. ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கும்போது தான் தெரியுது டிவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட்டே கிடையாது. ஸோ நம்ம ஏர்போர்ட்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 3 லெட்டர் கோடு இருக்கும். ஸோ அந்த 3 லெட்டர் கோடு வந்து டிவிஎம் கிடையாது, டிஆர்வி. மேக்ஸிமம் இந்த மாதிரி லெட்டர் எழுதி அனுப்புறது எதுக்கு அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் பேக் வந்து ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம வந்து டிவிஎம் அப்படின்னு கொடுத்து ஒரு பேக்ஸ் வந்து ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இங்கே நிறைய பேக்கேஜ் பாலிசிஸ் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் வந்து டிவிஎம்னு கொடுக்கறதுக்கு பதிலாக டிஆர்வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அந்த பேக் வந்து இந்த மாதிரி இந்தியாவில் இருந்து ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க, பாக்ஸஸ் கொண்டு போறீங்க அப்படின்னா அதில் வந்து டிவிஎம் எழுதுறதுக்கு பதிலாக டிஆர்வின்னு எழுதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் வந்து டிவிஎம்னு எழுதிருக்கீங்கிறத கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.